ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஆப்பிள் பேன்கேக். ஆப்பிள் பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 மீடியம் சைஸ் ஆப்பிளை தோலை பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிரும். அது அரையும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு தெரியும்ல, ஆப்பிள் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தாலே கலர் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி நம்ம அரைக்கும் போதும் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இதை நான் கல்லில் தட்டி எடுத்துக்கிறேன். இதை நம்ம அந்த பேன்கேக்கில் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஹெல்தி. சுகர் கொஞ்சம் அன்ஹெல்தின்னு சொல்கிறாங்களா, அதனால் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக சேர்க்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறமா நம்ம ரெகுலராக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது அந்த ஃப்ளேவருக்காக. அது நம்ம சாப்பிடும்போது அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அது எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா மாவு இதாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த தண்ணி இருக்கும்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இதில் நம்ம 2 டிஷ் பண்ணலாம். இப்போ நான் பேன்கேக் தயார் பண்ணுறேன். ஆனால் இதே மாவை இன்னும் கொஞ்சம் நம்ம கட்டியாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அது ஒரு போண்டா மாதிரி இருக்கும். இனிப்பு போண்டா அந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி 2 அணமும் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் சும்மா தவாவில் போட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இதில் நம்ம 2 அணம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நார்மலாக பேன்கேக்னாலே நான் பனானா வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்பிள் ஃபஸ்ட் டைம் தான். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்மளும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். நல்லா வந்திருந்தது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் போண்டா மாதிரி போட்டு எடுக்கிறீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இது நம்மளுக்கு தோசை மாவு பதத்தில் இருக்குது. நம்ம போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இதை நம்ம ஒரு 1.5 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். இது நல்லா இப்போ ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்தேன். நல்லா அது கரெக்டாக இப்போ அந்த பதத்தில் வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற தவாவில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஹெல்த்தியும் கூட. அதனால் நெய் இருக்கிறவங்க, நெய் பிடிக்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யை தோசைக்கல் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டியாக ஊற்றிடுங்க. சின்ன சின்ன தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுங்க. அந்த தோசை மாவு பதத்தில் தான் அது இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. இதே ரெசிபி நான் பனானாவில் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் அந்த பனானா வச்சு போண்டாவும் அதே மாதிரியும் போட்டிருக்கேன். ஆனால் இது புதுசாக இருந்தது. ஆப்பிளில் இது வருமா அப்படின்னு நினச்சேன். எனக்கே வித்தியாசமாக தான் இருந்தது. செஞ்சு பார்த்தேன். நல்லா அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஆப்பிளோட ஒரு லைட் டேஸ்ட்டு தான் இருக்கும். மித்தபடி நான் பனானாவில் எப்படி ட்ரை பண்ணேனோ அதே மாதிரி தான் அப்படியே இருக்கும். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருக்கிறவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்ல, அதனால் அது இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா ஒரு சைடு நம்ம ஊற்றிட்டு ஏதாவது ஒரு மூடி போட்டு
அது கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் வேகும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். சாரி, அது கொஞ்சம் இதாகிருச்சு, திருப்பி போட வரல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக தோசைக்கு எப்படி எடுப்போம் அந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா வேகணும். இப்போது நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பிள் பேன்கேக் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கோ இந்த மாதிரி தந்து விடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்டா போர் அடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா கார்னிஷ்காக அதில் வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நான் ஒரு 2-3 பாதாமை வந்து லைட்டாக பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். சும்மா கார்னிஷ்காக தான். ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்தது அதோடு சேர்த்து சாப்பிடும்போதும். என்னைய மாதிரி நீங்களும் இந்த ரெசிப்பியை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து விடுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கொடுங்க. வீட்டில் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி போண்டா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் பாருங்கள். நானும் ஒரு வீடியோ என்னைக்காவது முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுறேன். இதே ரெசிப்பியை நம்ம இதே மாதிரி வாழைப்பழம் வச்சு கூட பண்ணலாம். ஆப்பிளுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா வரலன்னா வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நல்லா வந்திருந்தது. அதனால தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you. Bye-bye from Priyaram.